Hello friends, welcome to Tamil Talk. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்குற கார்ஸ்லாம் எவ்வளோ சேஃபானது, அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில டெக்னிக்கலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிராஷ்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும், கிராஷ்வர்த்தினஸ் என்னென்னு தெரியணும், அப்புறம் சின்ன ஆட்டோமொபைல் சேஃப்டியோட பேசிக்ஸ் வந்து தெரியணும். ஃபஸ்ட்டு கிராஷ்னா என்னென்னு பார்த்துடலாம். கிராஷ்னா ஆக்சிடெண்ட், அவ்வளோதாங்க. பட் கிராஷ்வர்த்தினஸ் அப்படின்னா ஒரு கார் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது அது உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றிருக்கு அப்படின்ற மெஷர் பண்ணுறது தான் கிராஷ்வர்த்தினஸ். அதே மாதிரி ஆட்டோமொபைல் சேஃப்டியில் ரெண்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெண்டு டைப் ஆஃப் ஆட்டோமொபைல் சேஃப்டி இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து பேசிவ் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் சேஃப்டி அப்படின்னா வருமுன் காப்போம், சிம்பிளுங்க. பேசிவ் சேஃப்டி அப்படின்னா வந்தப்புறம் எப்படி காக்க போகிறோம் அப்படின்றது தான். அதாவது ஆக்டிவ் சேஃப்டியோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ESC, இதெல்லாம் வந்து ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு செயல்படுற டெக்னாலஜிஸ். இதே மாதிரி பேசிவ் சேஃப்டியில் ஏர்பேக், கொலாப்சபிள் ஸ்டேரிங் காலம், சீட் பெல்ட், இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் உள்ளே இருக்க ஆக்குபென்ட்ஸை, அதாவது பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற செயல்படுற டெக்னாலஜிஸ். ஸோ உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு, கிராஷ்னா என்ன, கிராஷ்வர்த்தினஸ்னா என்னன்னு தெரிஞ்சு. இப்போது இந்த வீடியோக்கான டாபிக் கிராஷ் ரேட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். கிராஷ் ரேட்டிங்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த காரோட கிராஷ்வர்த்தினஸை மெஷர் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து ஆக்டிவ் சேஃப்டி அண்ட் பாசிவ் சேஃப்டி அந்த காரில் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, அதுக்கு அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ தாங்க. ஸோ இப்போ இந்த கிராஷ் ரேட்டிங்கில் கிராஷ்வர்த்தினஸ் மெஷர் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் இடிக்கிறாங்க, டிரைவர் மோதிக்கிறாங்க, சைடில் இடிக்கிறாங்க, ரோல் ஓவர் ஆகும்போது, ரியரில் ஆகும்போது, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது அந்த கார் வந்து, அந்த காரோட பாடி இன் ஒயிட், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்றுது, அடல்ட்டாக இருக்கட்டும், சைல்டு பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், அடல்ட்லேயே வந்து விமன், ஃபீமேல், இது எல்லா டைப் ஆஃப் பேசஞ்சர்ஸையும் எப்படி அந்த கார் வந்து காப்பாற்றுது. சில டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து பெடஸ்ட்ரியன் கூட, அதாவது ரோட்டில் நடந்து போகிறவங்களை நீங்கள் இடிச்சிட்டிங்க, இல்லை சைக்கிளில் போகிறவங்களை இடிச்சிட்டிங்க, அவங்கள வந்து இந்த கார் வந்து எப்படி காப்பாற்றுது, அவங்க வந்து நம்ம போனட் மேலே இடித்தாங்க அப்படின்னா அவங்கள எப்படி காப்பாற்ற போகுது, இந்த மாதிரியான எல்லா மெஷர்மெண்ட்ஸு அதை எடுத்து ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் வந்து கிராஷ் ரேட்டிங். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு கிராஷ் டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஆனால் அந்த டேட்டாவை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நிஜமான ஆளை உள்ள உட்கார வச்சு கிராஷ் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹியூமன் டம்மி ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஹியூமன் டம்மி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சென்சார் இருக்கும். அந்த சென்சாரோட டேட்டாவை தான் நம்ம கலெக்ட் பண்ணி அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்ப்போம். அதில் என்னென்னலாம் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஒரு ஹியூமன் டம்மிக்கு இப்போ கையில் எவ்வளோ அடிபட்டிருக்கு, காலில் எவ்வளோ அடிபட்டிருக்கு, எவ்வளோ தூரம் ஆக்சிலரேஷன் ஆயிருக்கு, டீஆக்சிலரேஷன் எவ்வளோ ஆயிருக்கு அந்த டம்மிக்கு. அதே மாதிரி வந்து சில இடத்துல வந்து தேவையான இடத்துல வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணி இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த ஹியூமன் டம்மி எங்கெங்கெல்லாம் போய் படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூஞ்சில் பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர் பேக் டிப்ளாய் ஆகும்போது அந்த பெயிண்ட் எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கு, அந்த கார் எப்படிலாம் காப்பாற்றிருக்கு அந்த ஹியூமன் டம்மியை அப்படின்றத வந்து வச்சு தான் வந்து கிராஷ் ரேட்டிங் கொடுப்பாங்க. இப்போது இந்த கிராஷ் ரேட்டிங்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு சுருக்கமாக சொல்லியாச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த கிராஷ் ரேட்டிங்கை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா NCAP அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் தராங்க. NCAP அப்படின்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம், சரிங்களா. இவங்க வந்து எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். 1889 ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனதுக்காக ஒரு கேஸ் வந்து நியூயார்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுலேருந்து 1935 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டி இடித்து சாவுறாங்களா மக்கள், அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அதுக்காக வெளியே வந்துச்சு, அது நடக்காமல் இருக்கிறதுக்காக வெளியே வந்துச்சு. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டாக இருக்கட்டும், ஹெட்லேம்பாக இருக்கட்டும், ஈவன் இண்டிகேட்டராக இருக்கட்டும், விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்தது தான். 1978 NCAP, US NCAP அப்படின்றத ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 NCAPs இருக்குது அரவுண்ட் த வேர்ல்டு. இப்போ டோட்டலாக 9 NCAPs இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா US NCAP ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து யூரோ NCAP வந்து 1996 ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி வந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து வேரியஸ் NCAPs இருக்குது. இந்தியாவுக்கு இல்லை.
2014 வந்து பாரத் என்கேப்னு வந்து ட்ரை பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 2017 BNVSAP அதாவது பாரத் நியூ வெஹிக்கிள் சேஃப்டி அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பட் டிராஃப்டில் இருக்குது. பட் இது அப்போ என்கேப் இல்லையே, அப்போ வந்து நான் வாங்குகிற கார்ஸ் வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கும், எவ்வளோ என்னோட கார் வந்து சேஃபராக இருக்குன்னு எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும்? அந்த கொஸ்டினுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்கேப் ரேட்டிங் வந்து மேண்டட்டரி கிடையாது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். என்கேப் ரேட்டிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்ட் பை எ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், சரிங்களா? ஆனால் ஒரு கார் நீங்கள் வண்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வண்டி வந்து வெளியே விடணும் தயாரிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அப்படின்னா, ஒரு கார் வெளியே விடணும் அப்படின்னா சில ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் பேசிக்காக மீட் பண்ணணும். அந்த ரெகுலேஷன்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூஎஸில் கொண்டு போய் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணணும், நீங்கள் ஒரு கார் மேனுஃபேக்சர் அப்படின்னா யூஎஸில் வந்து என்கேப்போட ரேட்டிங்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறது மேண்டட்டரி. அதாவது என் வண்டி வந்து இப்போ நான் வந்து 4 ஸ்டார் தான் வாங்கியிருக்கு கிராஷ் ரேட்டிங்கில், நான் 4 ஸ்டார் வாங்கியிருக்குன்னு சொல்லணும், தவிர 4 ஸ்டார் இருந்தால் தான் விற்க விடுவேன்னு சொல்கிறது கிடையாது யூஎஸ், சரிங்களா? ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது தான் மேண்டட்டரியாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி இப்போ யூரோப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரேட்டிங் பப்ளிஷ் பண்ணுறதே கூட மேண்டட்டரி கிடையாது. ஆனால் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே வந்து மேண்டட்டரியாகவே இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்களாவே வாலண்டியராக போய் கிராஷ் ரேட்டிங்ஸ் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கு வந்து கிராஷ் ரேட்டிங் வந்து மேண்டட்டரி இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. கிராஷ் ரேட்டிங் இல்லைனாலும் ரெகுலேஷன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போ இதோட டாப்பிக்கில் இந்தியாவில் கிராஷ் டெஸ்ட்டுக்கான ரெகுலேஷன்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அவங்க யார் கொண்டு வந்தாங்க, அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து CMVR அதாவது சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் படி 1989 படி 4 ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் 96, 98, 99 and 100. 100 வந்து பெடஸ்ட்ரியன், மற்ற 3மே வந்து கிராஷ் டெஸ்ட்டோட சம்மந்தப்பட்டது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் வந்து அப்படியே இடிக்கிறது வந்து 48 km/h டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் ஃப்ரண்டல் வந்து 56 km/h டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சைடு இம்பேக்ட் வந்து 50 km/h வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணால் தான் உங்களால் வந்து காரை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் இந்தியன் மார்க்கெட்டில். இதெல்லாம் பண்ணாதான் மட்டும்தான் உங்களால் வந்து ரிலீஸ் பண்ணவே முடியும் மார்க்கெட்டில். அதுதான் வந்து ரெகுலேஷன்ஸ். இப்போது ரெகுலேஷனில் என்ன டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. பட் ஆனால் ரெகுலேஷனும் பாரத் என்கேப்புமே வேறுங்க. அந்த BNVSAPன்னு சொன்னால அது வந்து வேறு இருக்குது. ரெகுலேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 48 km/h தான் வந்து ஃபுல் ஃப்ரண்டல் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து 56 km தான் வந்து ஆஃப்செட் சொல்லியிருந்தோம் ஃப்ரண்ட்டை. இப்போ ஆனால் வந்து BNVSAPயில் வந்து 64 km வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மற்ற எல்லா என்கேப் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட். ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே ஒன்றும் கான்க்ரீட்டாக இல்லைங்க. ஸோ அப்போ இந்தியாவில் என்கேப்பு ஆர்கனைசேஷனே இல்லை. அப்போ எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் என்கேப் ஆர்கனைசேஷன் நம்ம கார்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி உங்கள் கார் வந்து 0 ஸ்டார் தான் இருக்குது, 2 ஸ்டார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் யார் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து ஆர்கனைசேஷன் பேர் வந்து குளோபல் என்கேப். அவங்க வந்து 2011 ஆரம்பித்தாங்க. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃபரான கார்ஸ் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், அதாவது வளர்ந்து வர கண்ட்ரீஸுக்கு சேஃபரான கார்ஸை கொடுக்கணும், மக்களுக்கு இடையே நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சேஃபரான கார்ஸை பற்றி அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமே. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2014 இந்தியாவில் இருக்க ஒரு 4-5 கார் எடுத்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த பப்ளிஷ் பண்ணும்போது 2014 பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே வந்து ஆடி போயிடுச்சு. ஏன்னா எல்லா காருமே 0 ஸ்டார் ரேட்டிங் கிட்டத்தட்ட வாங்கிடுச்சு. இதனால தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த BNCAP-ஆக இருக்கட்டும், இல்லை BNVSAP-ஆக இருக்கட்டும், இந்த ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த அவேர்னஸ் கேம்பெயின்லேருந்து தான் வந்துச்சு, சரிங்களா? சிம்பிள். இப்போது அதுலேயும் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2014 பார்த்தீங்கன்னா போலோ வந்து Volkswagen போலோ வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. கிராஷ் டெஸ்ட் பண்ணும்போது 0 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணுறது ஒன்று, அதில் இருக்கிற அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. கிராஷ் டெஸ்ட்னா ரெண்டுமே சேர்த்து தான் பார்ப்பாங்க, Crashworthiness ப்ளஸ் அந்த சேஃப்டி சிஸ்டமும். அப்போ வந்து போலோவில் வந்து பேர் மினிமம் ஏர் பேக் கூட இல்லை, UN ரெகுலேஷன்ஸ் 94 படி இல்லை. அதனால் வந்து நான் உங்களுக்கு 0 ஸ்டார் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே வந்து ஏர் பேக் வெர்ஷனை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது Volkswagen போலோ வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சுங்க. ஸோ இதுதான் வந்து குளோபல் என்கேப்போட டெஸ்டிங். இவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டல் ஆஃப்செட் கிராஷ் 64 km/h டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் மினிமம் ஏர் பேக்ஸ், சீட் பெல்ட், ABS இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கார் வந்து ரேட்டிங் வாங்கும். அப்படி பார்க்கும்போது
இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் வந்து டாப் 3 கார்ஸ், சேஃபான டாப் 3 கார்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். XUV 300, அதே மாதிரி டாடா நெக்ஸான், டாடா அல்டிரஸ், இந்த 3 கார்ஸுமே வந்து சேஃபஸ்ட் கார்ஸ் அப்படின்னு சொல்லி குளோபல் என்கேப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஆட்டோமொபைலில் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸுமே குளோபல் லெவலில் சேஃபரான கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது ஒரு பெருமையான தருணம். சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எதுக்கு பண்ணோம் அப்படின்றது வந்து இந்த மெசேஜில் தான் இருக்குது. இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு மினிமம் 1.5 lakhs மக்கள் வந்து ரோட் ரிலேட்டட் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு வந்து நம்பர் 1 கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. சரிங்களா? ஸோ சேஃப்டின்றது நம்ம யூஸ் பண்ணுற கார்ஸ்லையோ இல்லை டெக்னாலஜிலையோ இல்லைங்க. சேஃப்டின்றது நம்ம மைண்டில் இருக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேஃபரான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது நம்மளோட கடமைங்க, கவர்மெண்ட்டோடது இல்லைங்க. இதை சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த டாப்பிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.